So finding the inverse in non-singular matrix. Find inverse using non-singular matrix. ஸோ ஃபஸ்ட்டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன வேணும்? ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஏங்கிறது என்னவா இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஏன்னா நான் சிங்குலர்னு ஒரு வேர்டு வந்துருக்குது. அப்போ நான் சிங்குலர் மீனிங் என்ன? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆகுனது அது நான் சிங்குலர். எஸ் சார். ஓகே. இதை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு பேசிக் ஐடியா நம்ம இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, பேசிக் ஐடியா யாருன்னா ஆல்ரெடி நீங்கள் +1 படிச்சதுதான். நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மைனர் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனர் கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது பாயிண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ மூணாவது பாயிண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தெரியணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இது எல்லா ஃபார்மும் அப்ளை பண்ணிட்டு ஆல்சோ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியும். ஆல்ரெடி இங்கே டிட்டர்மெண்ட் எழுதிட்டேன். ஆல்சோ டிட்டர்மெண்ட்டும் கண்டுபிடிக்க தெரியும். நாலாவது பாயிண்ட் வந்து டிட்டர்மெண்ட்டையும் கண்டுபிடிக்க தெரியணும். இது எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து அது என்னது? டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதான் நான் சிங்குலர். அப்போ அந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்ச முடியும். ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும். 1 / டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? எஸ் சார். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா வேணும்ல. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட ஃபார்முலா என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ. கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா வேணும்ல. கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்னன்னா சைன் ஆஃப் சைன் எப்படி டிஃபைன் பண்றாங்க? ஐஜே இன்ட்டு மைனர் ஆஃப் ஏ. மைனர் ஆஃப் ஏ. எம்ஐஜேங்கிறது என்ன? மைனர் ஆஃப் ஜே. சரிங்களா? இந்த மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சப்போஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா A11, A12, A21, A22 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறீங்கன்னா எனக்கு யாரோட மைனர் வேணும்? 4 எலிமெண்ட் இருக்கிறாங்க. 1 2 3 4. அப்போ 4 எலிமெண்ட்டோட மைனர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் மைனர் யாரு? A11ஓட மைனர். A1ஓட மைனர் தான் வந்து M11 நோட் பண்ணுவோம். அந்த மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன எலிமெண்ட் வருதோ அதுதான் அதனோட மைனர். A11ஓட மைனர் வந்து A22. இது 2/2 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸ் வேற மாதிரி ஐடியா வரும். அதை நம்ம போக பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி M12 யாரு? இந்த A12ஓட வேல்யூ. அப்போ இதனோட மைனர் என்ன? கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? A21 வருது. கரெக்டுங்களா? அது A21 வந்து A12ஓட மைனர். கரெக்டாமா? சார் புரியலைங்க சார். புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன? நான் ஒரு ப்ராப்ளத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நோட்டேஷனால கொஞ்சம் இதாகும். நான் ஒரு ப்ராப்ளத்தை வச்சு நோட்டேஷன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மைனர் கண்டுபிடிக்க போறேன். எஸ் சார். எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து 1 2 5 7 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? எஸ் சார். இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்? 1ஓட மைனர் வேணும். எஸ் சார். 1ஓட மைனர் வந்து நோட்டேஷன் வந்து M11 நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இது ஈக்குவல் டு 1 எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. ஒன்றுனா யாரு? A11, A12, A21, A22. நிறைய 1 இருக்கலாம், நிறைய 2 இருக்கலாம். பட் எனக்கு இந்த A11ஓட வேல்யூ. சரிங்களா? A11ஓட வேல்யூ 1. அதனோட மைனர் கண்டுபிடிக்கிறேன். சரியாமா? இப்போ இந்த 1 கன்சிடர் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி யார் இருக்கிறா? கரஸ்பாண்டிங் ரோவும் காலத்தையும் கேன்சல் பண்ண மீதி யார் இருப்பா? 7. அப்போ அந்த இதுதான் 7 தான் இதனோட மைனர். புரிஞ்சுதா? A12 வேல்யூ என்ன? 2. அப்போ இதனோட மைனர் சொல்லுமா? 5. A22ஓட மைனர் சொல்றா. A22 வந்து 5. இதனோட மைனர் 2. வெரி குட், கரெக்ட்மா. A21 இது A21. ஓகே. அடுத்து A22. A22ஓட வந்து 7. அதனோட மைனர் வந்து 1. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் நம்ம வேல்யூ எழுத போறோம். சரியா? அப்போ இது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்னன்னா மேட்ரிக்ஸ் வந்து மைனர் தானே. அப்போ மைனர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் சொல்றாங்கன்னு அது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் 7
5 2 1 இந்த மாதிரி நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? சரிங்க சார். இதுதான் மைனர் ஆஃப் ஏ. சரியா? சரிங்க சார். இது ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, இப்போ மைனர் கண்டுபிடிச்சா அடுத்தது யாரா வேணும்? கோஃபேக்டர். கோபேட்டர் தான் வேணும். அப்போ கோபேட்டர் கண்டுபிடிச்சோமா? Yes, sir. கோபேட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்னோட சைனோட எழுதுறது தான் வந்து கோபேட்டர். அதை வந்து எப்படி நோட் பண்றாங்கன்னா A11 A12 A13 சரி A13 இது 21 ஏன்னா 13 இல்லை A21 A22. அப்போ A112னா நான் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். என்ன சொல்லிக்கிறேன்? சைன் ஆஃப் பாருங்க, சைன் ஆஃப் மைனர், சைன் ஆஃப் மைனர். எப்படி சைன் போடுறாங்க? -1 பவர் I plus j, -1 பவர் I plus j. சரியாம்மா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணுங்க. -1 பவர் 1 plus 1 இதனோட மைனர் என்ன? M11 எவ்வளவு? 7. அப்போ என்னாச்சு? -1 பவர் 2 வந்து பிளஸ், அப்போ பிளஸ் 7. கரெக்டாடா? இதே மாதிரி மற்ற எலிமெண்ட் சொல்லி பார்க்கலாம். -1 to the power 2 plus 1 into 5. அப்போ -5 கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து சொல்றாங்கன்னு -1 to the power 2 plus 1 into 2 which is equal to -2. -2 கரெக்டாடா? எஸ் சார். இதனோட வேல்யூ -1 to the power 2 plus 2 plus 1 into 1 which is equal to 1. 1 கரெக்டாடா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோபேட்டர் ஆஃப் ஏ எழுத போகிறோம். கோபேட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனோட மேட்ரிக்ஸ் ஆஃப் 7 -5 -2 1. 1 இதுதான் வந்து கோபேட்டர் ஆஃப் ஏ. அடுத்தது கோபேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து யார் கண்டுபிடிக்க போகிறோம்? கோபேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இன்வெர்ஸ் வேணும்னா யார் வேணும்? டிட்டர்மினன்ட் வேணும். இதான் ஃபோர்த் பாயிண்ட். டிட்டர்மினன்ட் எஸ் சார். அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 1 2 5 7 கரெக்டுங்களா? எஸ் சார். 1 2 5 7. அப்போ சொல்லுங்க எவ்வளோ? 1 into 7 7. 5 into 2 -10. That is equal to -3. அப்போ -3 என்ன தெரிஞ்சு? நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்னாச்சு? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாடா? அப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இவன் தான் ஃபார்முலா, நம்மளோட ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணிடலாமா? அப்போ சொல்லுங்க. A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் வேற ஒன்று கண்டுபிடிக்கல. அட்ஜாயிண்ட் ரொம்ப ஈஸி தான். அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன தெரியும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்னடா ஃபார்முலா? தெரியலங்க சார். தெரியலையா? தெரியலங்க சார். கோபேட்டர் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். ஓகேங்க சார். அப்போ கோபேட்டர் யாரு? நமக்கு கோபேட்டர் இவன் கோபேட்டர். அப்போ இவனோட டிரான்ஸ்போஸ். ஆமாங்க சார். அப்போ டிரான்ஸ்போஸ் கோபேட்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ். அப்போ இதனோட டிரான்ஸ்போஸ் சொல்லுங்க என்ன வரும்? 7 -2 -5 1. 1 சரியாம்மா? எஸ் சார். அப்போ சொல்லுங்க இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A 1 by -3. கரெக்டாமா? 1 by -3. வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? கோபேட்டர்னா 7 -5 சரி -2வா? -2 -5 1 சரியாடா கண்ணு? எஸ் சார். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஆகும்? -1 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கான உள்ளே கொண்டு போய்க்குங்க. அப்போ என்னாச்சு? 1/3 வெளியே வச்சுக்கோங்க. இந்த 3 எப்போ உள்ளே கொண்டு போகலாம்னா காமனாக டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் 3 உள்ளே கொண்டு போங்க. இல்லையா அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் சைன் மட்டும் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ என்னாச்சு? -7 -7 2 5 -1. இதுதான் வந்து நம்மளுடைய A இன்வெர்ஸ். 2/2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். எஸ் சார். ஓகே. என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். டவுட் இல்லைங்க சார். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா நீங்கள் போட்டுருவீங்களா?